பார்த்தன் தன் தேர் முன் நின்றான். அவனை பார்த்த சாரதி குருட்சேத்திர போரிலே அர்ஜுனனுக்காக சாரதியாக அமைந்தருளியவன் பகவான் பார்த்த சாரதி. தேரோட்டியாக அற்புதமான தேரை செலுத்தி குருட்சேத்திரத்தில் பயணிக்கச் செய்தவன். அந்த பார்த்தசாரதியின் தேரின் சக்கரங்களே வேதங்கள். அந்த தேரின் குதிரைகள் மனோரதம். தேரில் அம்பும் வில்லுமாக, அதாவது காண்டீபத்துடன் நின்றிருக்கும் அர்ஜுனன் ஒரு மனிதனின் நிலைப்பாடு. அவனுக்கு உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதை, அந்த புனித நூல் அனைவருக்கும் வழிகாட்டியாக வாழ்வை வளமாக்க உதவுகிறது. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக ரதோற்சவம் எனப்படும் தேரோட்டத்திலே எழுந்தருளி இருக்கின்றனர். குதிரைகள் பூட்டப்பட்டு 4 பெரிய சக்கரம் காலச்சக்கரமாக சுழன்று இதயத்திலே பகவானை இருத்தி இருக்க வேண்டும் என்றபடி மத்திய பாகத்திலே பகவான் எழுந்தருளி இருக்கின்றார். அதன் மேலே செல்ல ஒரு விமானம், விமானத்திற்கு மேலே தங்கக்கொடி. கீழிருக்கும் நிலையை மாற்றி பகவான் மனிதனை மேலே எடுத்துச் செல்கிறார். அதனால் தான் மேலிருக்கும் பகவான் கீழே இறங்கி வருகிறார். இந்த தேரை பார்க்கின்ற பொழுது மானிட பிறவி பெற்ற ஜீவனது கதி நமது சிந்தனைக்கு ஏதுவாகிறது. ஒரு ஜீவன் முற்பிறவியில் தான் செய்த புண்ணிய பாவங்களுக்கேற்ப நரகத்தில் வாழ்ந்து முடிந்த பின் இவ்வுலகில் மீளவும் பிறவி எடுக்க வேண்டி பகவானது நியமனைப்படி ஒரு புருஷனது வீரியத்தின் மூலமாக ஒரு பெண்ணினுடைய கருப்பையை அடைகிறார். பெண்ணில் வயிற்றில் புகுந்து ஓரிரவில் இரத்தத்துடன் கலக்கிறது. 5 நாட்களில் நீர்க்குமிழி போல் உண்டாகிறது. 10 நாட்களில் பெண்ணின் வயிற்றில் புகுந்த வீரியம் ஓரிரவில் இரத்தத்துடன் கலக்கிறது. 5 நாட்களில் நீர்க்குமிழி போல் உண்டாகிறது. 10 நாட்களில் ஓர் இலந்தைப்பழ அளவு உள்ளதாக ஆகிறது. பின் சில நாட்களில் மாமிச பிண்டமாகவோ பறவை முதலிய பிறவிகளின் முட்டை வடிவமாகவோ ஆகிறது. ஒரு மாதத்தில் தலையும், 2 மாதங்களில் கை கால்களும், 3வது மாதத்தில் நகங்கள், எலும்பு, தோலின் மேல் உள்ள ரோமங்கள், ஆண் பெண் குறிகள், கண், காது, மூக்கு முதலிய துவாரங்களும் உண்டாகின்றன. 4வது மாதத்தில் 7 தாதுக்களும், 5வது மாதத்தில் பசி, தாகம் முதலியனவும் தோன்றுகின்றன. 6வது மாதத்தில் தொப்புள் கொடியுடன் கூடிய ஜவ்வு கருவை சுற்றி கொள்கிறது. இப்பொழுது ஆணாக இருந்தால் வலதுபுறமாகவும், பெண்ணாக இருந்தால் இடதுபுறமாகவும் வயிற்றில் வளைய வருகிறது. தாய் உட்கொள்ளும் அன்னபானாதிகளால் இரத்தம், மாமிசம் முதலிய தாதுக்கள் வளரப்பெற்று மலமூத்திரங்கள் நிறைந்தது, புழு பூச்சிகள் உண்டாவதுமான மலமூத்திர குழியில் தனக்கு விருப்பமில்லாமல் படுத்து கிடக்கிறது. தான் விருப்பமில்லை, விரும்பவில்லை என்று தெரிகிறது. அங்குள்ள புழுக்கள் பசி தோன்றியதும் அந்த ஜீவனுடைய மிருதுவான உடலை கடிக்கின்றன. அதனால் அந்த ஜீவன், அதாவது அந்த சிசு மிகுந்த வேதனைக்காட்பட்டு வருந்தி மயக்கமடைகிறது. தாயார் உட்கொள்ளும் கசப்பு, உரப்பு, உப்பு, புளிப்பு முதலிய நெடியுள்ள காரமான பதார்த்தங்களால் உடல் நலிய பெற்று வேதனைப்படுகிறது. கரு தொப்புள் கொடியால் சுற்றப்பட்டு
ஜவ்வினால் மூடப்பட்டு முதுகும் கழுத்தும் வளைந்து மேல் வயிற்றிலும் தலை அடி வயிற்றிலுமாக இருக்க கருப்பைக்குள் வசிக்கிறது. கூண்டில் அடைப்பட்ட பறவை போல் கை கால்களை கூட அசைக்கவும் முடியாது, நெடு மூச்சு விடவும் இயலாது கருப்பையில் இருக்கிறார். அப்பொழுது தெய்வாதீனமாய் பற்பல பிறவிகளில் இவன் செய்த கர்மங்களின் நினைவு வருகிறது. அதனால் நெடு மூச்சு கூட விட முடியாதபடி தவிக்கும் இந்த ஜீவன் என்ன சுகம்தான் அடைவான். 7வது மாதம் சிந்திக்க வேண்டிய மாதம். இந்த 7 என்பது 7 மலை, 7 மலையப்பன், 7 மலை. அந்த 7 மலையான் இந்த ரதோற்சவத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பொழுது அந்த 7வது மாதத்தின் நினைவு வருகிறது. அந்த மாதத்தின் முதல் சுக துக்கங்களை பற்றி அறிவு தோன்றியவனாக கருப்பையில் உள்ள சூதிகா வாயுவினால், அதாவது பிரசவ காற்றினால் மிக வருந்தி அந்த வயிற்றிலேயே புழுபோல் ஓரிடத்தில் நில்லாமல் சுழன்று கொண்டிருப்பான் இந்த தேர்ச்சக்கரம் போல. இவ்வாறு 7 தாதுக்களால் உண்டான தேகத்தில் கட்டுண்ட அந்த ஜீவன் உடல் வேறு, உயிரான ஆன்மா வேறு என்ற உண்மையை அறிந்து கொண்ட பின் இனி என்னதான் பிறவி வருமோ, என்னென்ன துன்பங்கள் அனுபவிக்க வேண்டி வருமோ என்று பயந்து இனி கருப்பை வாசமே வரக்கூடாது என்று வேண்டுபவனாக 2 கைகளையும் கூப்பி வணங்கி தன்னை இந்த கருப்பையில் இட்டவனான பகவானை தழுதழுத்த சொற்களால் துதிக்கிறார். இந்த துதியானது தாயின் கருப்பையிலே உதயமாகும். எவ்வாறு இரண்யனுடைய மகன் பிரகலாதன் அவளுடைய தாயின் கருப்பையில் இருக்கின்ற பொழுது இந்த துதி நாரத மகரிஷியால் அவனுக்கு அருளப்பட்டது. அதனால்தான் பிரகலாதன் பக்த பிரகலாதனாக மாறினான். இங்கே ஜீவன் துதிக்கிறான் கருப்பையில். என்னை போன்ற பாபி யாருமே இல்லை. இந்த துர்க்கதியை, அதாவது கருப்பை வாசத்தை பகவான் எனக்கு அளித்தது முற்றிலும் சரி. நான் அவரது திருவடிகளை சரணம் புகவில்லை. தன்னை சரணம் பற்றிய அழியும் இந்த உலகை காக்கவே அவர் தன் விருப்பப்படி பல்வேறு அவதாரங்களை மேற்கொள்கிறார். கல் முள் நிறைந்த இந்நிலவொலியில் தன் திருப்பாதங்கள் நோக அலைகிறார். அத்திருவடிகளை அண்டுபவனுக்கு உலகில் பயமே. அவ்வாறான திருவடிகளை நான் சரணமடைகிறேன். ஜீவனானவன் நான் உண்மையில் தேகமற்றவன். இருப்பினும் பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், முக்குணங்கள், பஞ்ச தன் மாத்திரைகள், அகங்காரம் ஆகியனவற்றினால் மூடப்பட்ட உடலை உடையவன். அதுபோன்று இருக்கிறேன். அனைத்தும் அறிந்தவரும் பிரகிருதி புருஷனை அடக்கி ஆள்பவரும் எதனால் மறைக்கப்படாத பெருமை உடையவருமான பகவானான புருஷனை வணங்குகிறேன். எனது முற்பிறவியின் நல்வினை மற்றும் தீவினை பயனால் இப்போது ஒரு ஜீவனாக பிறந்திருக்கிறேன். முக்காலத்தை உணரும் சக்தியை எனக்கு அளித்தவர் அந்த பகவான் தான். வேறு யாரால் அவ்வாறு செய்ய முடியும்? ஏனெனில் அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலும் அந்தராத்மாக விளங்குபவர் அவர்தான். ஆகவே கர்ம வினைகளால் ஜீவனாக பிறந்திருக்கிறார். நாம் நமது 3 விதமான தாபங்களையும் தொலைத்து அமைதி பெற அந்த பகவானையே சேவிப்போமாக. 10 மாதங்களேயான இந்த ஜீவனுக்கு இப்படிப்பட்ட தத்துவ ஞானத்தை அளித்தாய். உன்னை தவிர யார்தான் இப்படி செய்வார்கள்? உனது கருணையே கருணை. ஏழை பங்காளனே, நீ எனக்கு செய்த உபகாரத்துக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? 2 கரங்களையும் கூப்பி வணக்கம்தான் செய்ய முடியும். அதை நினைத்துதான் நீ சந்தோஷப்பட வேண்டும்.
அளவிட முடியாத துன்பங்கள் நிறைந்த இந்த கருக்குழியில் இருந்து கொண்டு நான் மிகுந்த துன்பங்கள் அனுபவித்தாலும் அதிலிருந்து வெளிவர விரும்பவில்லை. ஏனே, அதிலிருந்து வெளிவந்தால் சம்சாரமாக இருள் நிறைந்த பாழும் கிணற்றில் விழ வேண்டியதுதான். அங்கு உனது மாயையால் சூழப்பட்டு இந்த உடலிலே யான் எனது என்று ஒரு பொய்யான எண்ணம் உண்டாகி முடிவில் இந்த உலகியல் சூழலிலே விழ வேண்டியதுதான். அறியாமையால் உண்மையற்ற விஷயங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த உடல் வளர்ந்து வாலிபனாகி மனமாகி கிழட்டுத்தனம் முதலே பல துன்பங்களை தருகிறது. அறியாமை மற்றும் கர்மத்தினால் கட்டுப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த ஜீவாத்மா அந்த உடலை பற்றி கொண்டு நிற்கிறது. அதை காப்பாற்ற பல கர்மங்களை செய்கிறது. உண்மையை உணர்ந்து அகமும் புறமும் தூய்மையாக இருக்கும் நிலை, தயை, நாவடக்கம், பகவானிடம் செல்லும் மனம், தான் என்ற நிலை இல்லாமல் அவன் என்ற நிலைக்கு உயர வேண்டும் என்று இந்த ஜீவன் விருப்பப்படுகிறது. பகவான் ஒரு தேர் எவ்வாறு மெல்ல மெல்ல சென்று ஆடி ஆடி நகர்ந்து நகர்ந்து செல்கிறது, அதன் சக்கரங்கள் இங்கும் அங்குமாக மாறி மாறி வருகிறதோ, அதனுடைய மேற்குடை சற்றே அசைந்தாடுகிறதோ, அவ்வாறு தானே ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் கரு. அந்த ஜீவன் 10 மாதங்கள் தாய் சுமந்த அந்த கருவின் நிலை அந்த தேரை போல. சற்றே பெருமையுடன் சொல்வதென்றால் அந்த தேரை போல தாயின் கருவிலிற்றும் நிலை. பகவான் 7வது மாதத்திலே என்னுள் அறிவை வளர்த்து எனக்கு பக்தியை தர வேண்டும். அந்த மாதத்திலே எனக்கு ஒரு ஞான தரிசனத்தை நீ அருள வேண்டும். அதற்காகவே எத்துணை துயரங்கள் நான் கருப்பையில் பட்டாலும் பரவாயில்லை, வெளி வருகின்ற போது என்னுள் நீ ஒளி பாய்ச்ச வேண்டும். அசைந்தாடும் தேர் போல நான் அசைந்து அசைந்து இருந்தேன். தற்போது ஒரு ஜீவனாக வெளியே வந்திருக்கிறேன். காரணம், நீ அசைந்து அசைந்து என் சரணத்தை ஏற்று நான் இசைந்து விட்டேன் என்று உன் மொழி வேண்டும். ஆடி வரும் தேரே, என் ஆத்மா உன்னிடம். நான் பிறந்தவுடன் ஒரு பக்த பிரகலாதனாக, ஒரு பக்த துருவனாக, ஒரு ஞானவானாக நான் இருப்பதற்கு நீயே அருள் புரிய வேண்டும். ரதோற்சவத்திலே எழுந்தருள் சேவை சாதித்தருளும் மலையப்ப சுவாமி, திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானே, ஒவ்வொருவருக்கும் எப்பிறவியாயினும் அப்பிறவி நற்பிறவியாக அமைந்து அவன் நல்லவனாக, இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் வல்லவனாக, பக்திக்கே அவன் ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டி அடியே உன் திருவடி கமலங்களில் புகுகின்றேன்.
श्रीमन्नारायण 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 श्रीमन्नारायणनि श्रीपादमे चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे चरणम् कमलाशती मुख कमल कमलहित कमलप्रिया कमलेक्षणा कमलाशती मुख कमल कमलहित कमलप्रिया कमलेक्षणा कमलासना कमलसनाहित गरुडगमन श्री कमलनाभनि पदकमल मे चरणो कमलसनाहित गरुडगमन श्री कमलनाभनि पदकमल मे चरणो श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे चरणम् परमयोगी जन भागधेय श्री परम पुरुषा परात्परा परमयोगी जन भागधेय श्री परम पुरुषा परात्परा परमात्मा परमात्मा परमाणुरूप श्री तिरुवेंकटगिरि देवा परमात्मा परमाणुरूप श्री तिरुवेंकटगिरि देवा चरणु श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे चरणं श्रीमन्नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे चरणम् चरणम्
चरणं हे माधव हे मधुसूदना हे माधव हे मधुसूदना माधवा मधुसूदना हे माधवा हे मधुसूदना हे माधवा हे मधुसूदना माधवा माधवा मधुसूदना हे माधवा हे मधुसूदना हे माधवा हे मधुसूदना हे माधवा हे मधुसूदना हे माधवा हे मधुसूदना दामोदरा हे मुरलीधरा दामोदरा हे मुरलीधरा भुवनत्रय भुवनत्रय हे भूमिनायका भुवनत्रय हे भूमिनायका हे माधवा हे मधुसूदना हे माधवा हे मधुसूदना करुणाकरा हे शरणरक्षका करुणाकरा हे शरणरक्षका मनमोहना मनमोहना हे यदुनंदना मनमोहना हे यदुनंदना मनमोहना मनमोहना यदुनंदना मनमोहना यदुनंदना मनमोहना हे यदुनंदना मनमोहना यदुनंदना मनमोहना यदुनंदना मनमोहना यदुनंदना हे माधवा हे मधुसूदना हे माधवा हे मधुसूदना हे माधवा हे मधुसूदना दीनावना भवभय भंजना दीनावना भवभय भंजना जगन्मोहना जगन्मोहना हे जगन्नायका जगन्मोहना हे जगन्नायका जगन्मोहना हे जगन्नायका जगन्मोहना जगन्मोहना जगन्नायका जगन्मोहना
हे जगन्नायका हे जगन्नायका हे जगन्मोहना हे जगन्नायका जगन्मोहना जगन्नायका जगन्मोहना जगन्नायका जगन्मोहना जगन्नायका जगन्मोहना जगन्नायका जगन्मोहना हे जगन्नायका हे माधवा हे मधुसूदना हे माधवा हे मधुसूदना हे माधवा मधुसूदना माधवा 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 मधुसूदना माधवा मधुसूदना हे 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 माधवा मधुसूदना ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாத்மஜம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்கிரீவம் பாசனம் பரிமுகத்தான் என்பது தமிழ் பெயர் அயக்கிரீவன். புரவி எனும் குதிரை முகம், தாயார் திருமடியில். இதுவே பகவானின் அயக்கிரீவ அவதார். அந்த குதிரையே அயக்கிரீவராக பகவானுக்கு திருமுகமாக அமைந்து பகவான் அவதரித்தருளியிருக்கிறார். குதிரையுடைய மனோவேகத்தை குதிரையை விட அதிக வேகம் என்று கூறுவர் தெரியும். குதிரைக்குள்ள குணங்கள் அது நின்று கொண்டே இருக்கும். உறக்கம் வரினும் அது நின்று கொண்டுதான் உறங்கும். குதிரையை எவரும் சம்சயம், அதாவது வசியம் செய்திட இயலாது. உயிரினங்களிலேயே குதிரை வசியமாக. அதற்காகத்தான் மன்னர்கள் அஸ்வமேத யாகத்தை அமைத்தனர். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்திருந்தால் அந்த மன்னன் இந்திர பதவியை பெற்று விடுவான். அதனால்தான் ஒரு மன்னன் பல அஸ்வமேத யாகங்களை செய்து கொண்டிருக்கின்ற போது அதை எண்ணிக்கொண்டிருக்கிறான் இந்திரன். ஒருவேளை அந்த மன்னனுக்கு முன்வாசை பயனாக பகவானின் அருள் இருந்தால், 50க்கு மேல் அந்த அஸ்வமேத யாகம் அமைந்திருந்தால் இந்திரன் அதை தடுத்திட முயல்வான். காரணம் தன் பதவிக்கு ஆபத்து என்பதால். மதுரையில் மலைத்தொஞ்ச பாண்டியன், காஞ்சனமாலை என்ற தம்பதியர். அவர்களுக்கு மக்கட்பேறு இல்லை. அதனால் அவர்கள் அஸ்வமேத யாகத்தை செய்ய ஆரம்பித்தனர். அவர்களின் குலகுரு சதானந்த முனிவர்
9 அஸ்வமேத யாகங்கள் நிறைவடைந்தன. பிரத்யட்சமானான் இந்திரன். எதற்காக நீங்கள் அஸ்வமேத யாகங்களை செய்கிறீர்கள் என்று வினவினார். என் பதவிக்காக, என்னுடைய அமராவதி பட்டணத்தை ஆள்வதற்கா என்று கேட்டார். மலையத்வஜன் அமைதியுடன் சொன்னார், எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆசை இல்லை, மக்கட்பேறு இல்லையே என்ற வருத்தமுடன் தான் இந்த அஸ்வமேத யாகத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்திரன் சொன்னான், புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் போதுமே, எதற்காக அஸ்வமேத யாகம் என்று கேட்டான். அங்கு அமைந்திருந்த சதானந்த முனிவர் இந்திரனை பார்த்து, தேவேந்திரா, புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் மக்கட்பேறு கிடைக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு காரணம் ஸ்ரீ லலிதா திரிஷதியில் ஹயமேத சமர்ச்சிதா என்றொரு வார்த்தை இருக்கிறது. ஹயமேத சமர்ச்சிதா, அதன் பொருள் அஸ்வமேத யாகத்தின் மூலமாக நாங்கள் அம்பாளை ஆராதிக்கிறோம் என்று தெரிவித்தார். இந்திரனுக்கு மன நிம்மதி. காரணம், அமராவதி பட்டணம் அகற்று போகவில்லை. 100 அஸ்வமேத யாகங்கள் முடிந்தவுடன் அந்த ஆதி பராசக்தி உமாதேவியார் அந்த யாக குண்டத்திலிருந்து தடாதகை பிராட்டியாக தோற்றமானார். அவர்கள் சொன்னது, ஹயமேத சமர்ச்சிதா, அஸ்வமேத யாகத்தின் மூலமாக அம்பாளை ஆராதிக்கிறோம் என்ற ஒரு நல் வார்த்தை. ஒரு அம்பாளே தோற்றமானார். எப்பொழுதுமே எல்லோரும், அது ஆண் ஆயினும் பெண் ஆயினும், நல்வார்த்தைகள் சொல்ல வேண்டும். எதிர்மறை வார்த்தைகளை பேசக்கூடாது. நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த துன்பமாயினும் எதிர்மறையாக பேசுவதை தவிர்த்துவிட வேண்டும். இதற்கு காரணம், புராணத்திலே ஒரு சிறிய கதை, அது மெய்ஞானம். அதற்கான சிறிய சார்பான உதாரணம், அது விஞ்ஞானம். சிந்தனை செய்ய வேண்டும். ஆஹா ஊஹு என்று 2 தேவர்கள் இருந்தனர். ஆஹா ஊஹு, ஆஹா ஊஹு, ஆஹா ஊஹு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆஹா என்றால் நடந்துவிடும், ஊஹு என்றால் நடக்க. ஆதலினால் மனிதன் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையுடன், எதிர்காலத்தை சிந்தித்து நல்ல நினைவுடன் இருந்தால் எப்பொழுதாவது ஒரு நாள் இந்த ஆஹா என்ற ஒலி கேட்டுவிடும். இவன் நினைத்தது நடந்துவிடும். இது மெய்ஞானம். விஞ்ஞானத்தின்படி பார்த்தால் நமக்குள்ளே கிரகங்கள், நமக்கு மேலே கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஏராளமாக இருக்கின்றன. இந்த நல்ல சிந்தனையுடன் இருக்கின்ற பொழுது என்றாவது ஒரு நாள் நமது நட்சத்திரம் நமது சிரசுக்கு மேல் வருகிறது. அங்கிருந்து மின் ஒளியாக அருவமாக பாயும் அந்த ஒளி இந்த நல்ல சிந்தனையுடன் இருக்கின்ற மனிதனின் சிரசினுள் பாய்கிறது. அதனுடைய ஈர்ப்பினால் அந்த நல்லவை நடந்து விடுகிறது. இது விஞ்ஞானம். ஆக நல்ல சிந்தனையுடன் நல் வார்த்தைகளுடன் இருந்ததால் தான் சதானந்த முனிவர் கூறியபடி அம்பாளை ஆராதிக்கிறோம் என்றபடி அம்பாளை தோற்றமானார். இது அஸ்வமேத யாகம். ராமன் அஸ்வமேத யாகத்தை செய்தான். அதை விடுத்தான். வனத்திலே லவகுச்சர்கள் அதை கட்டி வைத்து விட்டனர். ராமன் அங்கே வந்தான். அந்த இறுதியின் முடிவிலே ராமாயணத்திலே தன் மகன்கள் என்பதனை உணர்ந்தான். ஒரு அஸ்வமேத யாகம் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தது. தந்தையும் தனையர்களும் ஒன்றாயினர். அதே அஸ்வம் தாயை பிரித்துவிட்டது. அஸ்வம் ஒன்றுதான். ஒன்று சொந்தம்,
ஒன்று பிரிவு என்றாகிவிட்டது. திருப்பார்கடலை கடைகின்ற பொழுது பல அற்புதமான விஷயங்கள் தோற்றமாயின. அவைகளில் 7 குதிரைகள் வெளிவந்தன. அந்த 7 குதிரைகளை சூரிய பகவான் தன் ரதத்திலே இணைத்து விட்டார். அதற்கு காரணமாகத்தான் சூரியனுடைய ரதத்திலே 7 குதிரைகள் காணப்படுகின்றன. அவதாரம் என்பதற்கு கீழே இறங்கி வருதல் என்பது ஒரு பொருள். மேலிருக்கின்ற பகவான் கீழே இறங்கி வருகிறான், கீழிருக்கும் நம்மை மேலே ஏற்றுவதற்காக. மேல் கீழ் என்பதன் பொருள் கீழ்நிலையில் ஏழ்மை அல்ல, துன்பமல்ல, கடினமல்ல, துயரமல்ல, அவஸ்தை போன்றவை அல்ல, மனதில் கீழ்நிலையில் இருக்கிறான். அந்த கீழ்நிலையில் இருப்பவனை மேலே மேலே உயர்த்துவதற்காக மேலே உள்ளவன் தயை கொண்டு, கருணை கொண்டு, பிரேமை கொண்டு கீழே இறங்கி வருகிறான். அவதாரங்கள் பலவாக இருந்தால் அதி முக்கியமான அவதாரம் அயக்ரீவ அவதாரம். சத்திர யாகத்தில் யஞ்ச புருஷரான அந்த பகவான் உருக்கி வார்த்த தங்கம் போன்ற திருமேனியுடன் வேதமே உருவெடுத்ததோ அன்று வேதங்கள் கூறும் வேள்விதான் திருமேனி பெற்றதோ என்று எண்ணும்படி வேள்விகளால் போற்றப்படுகிற அனைத்து தேவதைகளின் சொரூபரான ஹயக்ரீவ மூர்த்தியாக தோற்றமானார். அவர் மூச்சு விடும்போது அவரது மூக்கிலிருந்து மனம் கவரும் வேதங்கள் வெளிவந்தன. கலைமகளான வாணி தேவி சரஸ்வதிக்கு ஹயக்ரீவ பெருமாளே ஆச்சாரியராக அமைந்தருளியவர் என்பது ஆன்றோர்களின் திருவாக்கு. அஸ்வவாகனத்திலே பகவான் மலையப்ப சுவாமி எழுந்தருளி இருக்கின்ற பொழுது குறிப்பாக சொல்வது 10 அவதாரங்கள். அந்த 10வது அவதாரமான கல்வி அவதாரத்தை சிந்திப்போமா. யுகங்கள் 4: கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தை பற்றி கலியுக முடிவும் கல்கி அவதாரம் என்ற தலைப்பில் ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் பதிவு செய்திருக்கின்ற பதிவுகள். கலியுகத்தில் தூய்மையும் புனிதமும் உலகில் இல்லாமல் போகும். கலியுகம் பொதுவாக கொடிய காலமாகவே விளங்கும். மக்கள் இம்சை பொறுக்க இயலாது. நாணயமற்றவர்கள் இருப்பர். துளசியை பூஜையில் சேர்க்க மாட்டார்கள். வர்ணாசிரம தர்மங்கள் மாறிவிடும். மாடு மேய்ப்பவர்களாக இருப்பார்கள். இல்லறத்தில் சச்சரவு, கலவரம், கணவன் மனைவி தகராறு போன்றவை ஏற்படும். 6 குளங்கள் வற்றிட செடிகொடி மரங்கள் பலன் தராமல் போகும். பயிர்கள் அழியும், பசுக்கள் பால் வற்றும். உணவு கட்டுப்பாடுகள் இருக்காது. மக்கள் குறைவற்ற உருவங்களுடன் இருப்பர். விரைவில் முதுமை அடைவர். கலியுக முடிவில் தர்மம் ஒழியும். நாராயணனே விஷ்ணு யசன் என்ற அந்தணனுக்கு புத்திரனாக கல்கி அவதாரம் தரிப்பார். குதிரை சவாரி செய்து வாள் கொண்டு உலகில் மிலேச்சர்களை அழிப்பார். அவர் மறையும் போது உலகில் குழப்பம், அராஜகம் காணப்படும். பசி, பட்டினி, பஞ்சம் ஏற்பட்டு பிரளயம் ஏற்படும். இவ்வாறு கலியுகம் முடிய மறுபடியும் சத்தியயுகம் துவங்கும். சிருஷ்டியும் அழிவும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். பிரம்மாவின் ஆயுள் முடியும் போது
அண்டம் அனைத்தும் நீரில் மூழ்கிவிடும். பிரம்மாவும் பகவான் கிருஷ்ணனில் ஐக்கியமாகி விடுவார். இது பிராகிருதிக பிரளயம் எனப்படும். இதில் பிரகிருதியும் கிருஷ்ணனுடன் இணைந்து விடுவார். எனவே புல் முதல் பிரம்மா வரை அனைத்தும் நிலையற்றவை, தோன்றி மறைபவையே. ஆனால் பகவான் கிருஷ்ணன் மட்டுமே நிலையானவர், அழிவற்றவர் என்பதனை உணர வேண்டும் பக்தர்கள். அந்த அழிவற்ற பகவானே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி அஸ்வம் எனும் குதிரை வாகனத்திலே ஆரோகணித்து வருகின்றார். அந்த அஸ்வத்தை அடக்குவதும் அவரே, ஆரோகணித்து வருவதும் அவரே. ஆக மனித மனம் எனும் அஸ்வத்தை அடக்கியாளக்கூடியவர் மனிதர்கள் அல்ல, பகவான் மட்டுமே. அஸ்வம் ஒரே நேரத்தில் இரண்டு பக்கமும் உள்ள காட்சிகளை காணக்கூடிய, அது கூடாது என்பதால் தான் கடிவாளம் பொருத்தி அதை ஒரே பாதையில் இழுத்துச் செல்கின்றனர், அதனை ஒரே பாதையில் ஓட விடுகின்றனர். மனிதன் இரு விதமான சிந்தனைகளை விட்டுவிட்டு ஒரு நல்ல பாதையில் செல்ல வேண்டுமானால் இந்த அஸ்வத்தை போல் நேர்பாதையில் செல்ல வேண்டும். அஸ்வத்தின் வேகத்தை போல் மனோவேகம் இருக்கக்கூடாது. மனம் அமைதியாக இருந்தால், மனிதன் சாந்தமாக இருந்தால், அஸ்வவாகனத்திலே எழுந்தருளி இருக்கின்ற மலையப்ப சுவாமி நம் அகத்தில் அமைவான். இகத்திலும் புறத்திலும் அனைத்திலும் அவனுடைய பேரருட்கருணை அந்த மனிதனுக்கு அமையும். அவ்வாறு அமைந்திடுதல் வேண்டுமென்றால் இந்த பகவத் தியானமே சரணமாக, அந்த சரணமே சங்கற்பமாக பகவான் திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும்.